அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த எண்கணிதத்தை பற்றி சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஜாதக பலன் என்பது ஒவ்வொரு சொற்களை வைத்துத்தான் எழுதப்பட்டு உள்ளது. ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையை வைத்துத்தான் ஒவ்வொரு சாணத்துக்கும் 12 சாணத்துக்கும் எழுதப்பட்டு உள்ளது என்பதன் மூலமாக வார்த்தை அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகின்ற சங்கிலி கருப்புக்கு விதியின் 5. அந்த 5க்கு சங்கிலி கருப்புக்கு எண்கணிதம் 3, 8, 2, 5, 1, 5, 6, 2 இதெல்லாம் கூட்டாக்க 32. அதனுடைய விதி என்பது 5. அப்போ சங்கிலி கருப்பு விதியின் 5 5ஆம் இடத்து பலனாக வருகிறது. தெய்வம் கூட 5ஆம் இடத்து பலனாக வருகிறது. சங்கிலி கருப்பு அவர் 5ஆம் இடத்து பலனாக வருகின்ற காரணத்தினால் புத்திர சாணத்தில் வருகிறது. அந்த 5ஆம் இடம் வித்தை சாணத்தில் புத்தி சாணத்தில் வருகிறது, அம்மான் சாணத்தில் வருகிறது. ஆனால் இந்த சங்கிலி கருப்போட விதி என்கிறது 5. அந்த 5வது விதி எண்ணில் வருகிறது குலதெய்வம் என்று சாணத்தில் சங்கிலி கருப்பு வருகிறது. சங்கிலி கருப்புன்னா சாதாரண இல்லை. கால்லாம் விலங்கு போட்டு, கையெல்லாம் விலங்கு போட்டு, 2 தோல் மீது விலங்கு போட்டுலாம் வருகிறது. அதுதான் சங்கிலி கருப்பு. சங்கிலி கருப்புங்கிறது சாதாரண முன்கோபம். அவர் ஒரு முன்கோபம். ஆனால் சங்கிலி கருப்பு அது ஒரு தெய்வம், கண்கண்ட தெய்வம். எல்லா ஊர்களிலும் இருப்பதில்லை. சங்கிலி கருப்பு என்பது ஏதோ ஒரு ஊர்கள்லாம் இருக்கும். ஆனால் சங்கிலி கருப்பு ஒரு தனிப்பட்ட இடத்துல தான் இருக்கும், ஊருக்குள்ளே இருக்காது. அது ஒரு கானகத்தில் இருக்கக்கூடிய தெய்வம். அது ஒரு துஷ்டமான தெய்வம் என்பதால் தான் சங்கிலி கருப்பை ஒரு கானகத்தில் வைத்து வழிபடுவார்கள். அதற்கு சில பலியும் கொடுப்பார்கள். அதுதான் சங்கிலி கருப்பு. சங்கிலி கருப்பு அந்த 5ஆம் இடத்து சாணத்தில் வருவதால் அதில் பாவக்கிரகங்கள் இருக்க வேண்டும். 5ஆம் இடத்தில் சனியோ செவ்வாயோ சூரியனோ இப்படிலாம் இருந்தால் அது சங்கிலி கருப்பு பலன். அந்த பலன் 5ஆம் இடத்தில் யாருக்கு அந்த கிரகங்கள் இருக்கிறதோ அவர்களுக்கு கோபங்கள், வக்கிரங்கள் அனைத்துமே ஏற்படும். பல சிரமத்தெல்லாம் ஏற்படுத்தி தான் அந்த சங்கிலி கருப்பு அவர்களுக்கு வழிநடத்துவார். ஆனால் தசா புத்திகள் அவர்கள் ஒத்துழைத்தால் அந்த சங்கிலி கருப்பு அதிலிருந்து சில விடுதலையாகி அவர்களுக்கு நல்வாழ்க்கை ஏற்படுத்தும். சங்கிலி கருப்பு என்றால் குடிக்காரன் கிடையாது. அவருக்கு உச்சாட்டம் ஏற்பட்டால் மிகவும் பயங்கரமாக இருக்கும். அதான் சங்கிலி கருப்பு. சங்கிலி கருப்புடைய விதியின் 5. தீக்குச்சிக்கு விதியின் 2. அந்த தீக்குச்சிக்கு எண்கணிதம் 6, 7, 3, 9, 4 இதெல்லாம் கூட்டா 29. அதோடைய விதி என்கிறது 2. தீக்குச்சியோட விதி எண் 2. அப்போ தீக்குச்சி கூட 2ஆம் இடத்து பலனாக வருகிறது. ஒவ்வொரு ஒரு வார்த்தை ஒரு சாணம், ஒவ்வொரு சொற்கள் ஒவ்வொரு சாணம், 12 சாணத்துக்குமே அந்த பலன்கள் ஒவ்வொரு விதமாக காட்டப்பட்டு வருகிறது. அதனால் ஜோதிடருக்கு முன்னால் உள்ள ஜோதிடர்கள், நம்மள பொற்காலத்து ஜோதிடர்கள் எப்படியோ நூதனமாக அது ஒரு பலன் எழுதணும் அப்படின்னாக்க அந்த சாணத்தை குறிப்பிட வேண்டும். இன்று நாம் செய்யக்கூடியது நாளை நம்மளுடைய பிற்கால மக்கள் அதை கண்டுபிடித்து அவர்கள் நாட்டு மக்களுக்கு என்னும் எழுத்து தான் சோதிடம் என்பதை சொல்லும்படி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இது பொற்காலத்தில் இப்படியெல்லாம் அவர்கள் நினைத்தது எல்லாமே சோதிட பலன்கள். ஆண்டோர்கள் கலியுகம், கிரியாயுகம், திரேதாயுகம் இந்த மாதிரி யுகத்தில் அவங்க நினச்சது எல்லாமே யோகம், மக்களுக்குரிய யோகத்தை தான் நினச்சாங்க. அவங்க சம்பாதிக்கணும் அப்படின்லாம் இல்லை. அவங்க நம்மளுடைய பிற்கால வாரிசுகள் இளைய தலைமுறையாக எப்படி வாழ வேண்டும் என்பதற்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக என்னும் எழுத்து மூலமாக ஒரு 12 கட்டம் வைத்து அந்த 12 கட்டத்துக்கும் சாண பலன் ஒவ்வொரு விதிமுறையாக கையாண்டு சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கடவுள் பிறப்புகள். அவர் கடவுளால் ஆக்கப்பட்டவர்கள் என்பதைத்தான் இந்த எண்கணிதம் மூலமாக சொல்லப்பட்டு வருகின்றேன். இது நான் தனிப்பட்ட முறையில்
தனிப்பட்ட முறையில் உருவாக்கி ஒரு ஜோதிட பலன், ஜாதக பலன் எப்படி என்பதையெல்லாம் நான் துல்லியமாக இந்த யூடியூப் சேனல் மூலம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இது என்ன எதற்கோ மக்கள் பெரிய மாசுக்கள் கண்டுபிடிச்சி அவர்களை அழைத்து என்னென்னமோ செய்கிறார்கள். நான் 1.5 வருஷமாக யூடியூப்பில் போட்டுட்டு தான் இருக்கேன். என் யூடியூப் காரக ஜோதி ஆராய்ச்சிங்கிற யூடியூப் சேனல் ஜனவரி மாதம் அது கட்டாயிடுச்சு. கட்டானாலும் அது ஏப்ரல் மேக்கு மேலே வரும். இப்போ காரக ஜோதிட நிலையம் அரியலூர் என்ற ஒரு யூடியூப் சேனல் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். எத்தனையோ பேர் யூடியூப் சேனலில் பேசுகிறவங்களாம் அழைச்சி வச்சு அவங்க என்னென்னமோ செய்கிறாங்க. நான் என்னுடைய ஆராய்ச்சி யார் ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு தெரியல. உலகத்தில் இந்த மண்ணில் தமிழ் மண் இருக்கா இல்லையா என்பதால் தெரியவில்லை. தமிழ் சொற்கள் இருக்கா இல்லையா என்பதை என்னுடைய எண்ணிக்கை மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். அந்த தமிழ் சொற்களை கூட அவர்களால் நினைத்து பார்க்க முடியவில்லை. என்ன ஆராய்ச்சி செய்கிறாங்க? யாருமே இந்த யூடியூப் சேனலுக்கு பார்த்துட்டு யாருமே ஒரு அழைக்கவில்லை. ஆனால் எத்தனையோ இடத்துல யூடியூப் சேனல்காரவங்க சில மீடியாக்களை திட்டி கூட அவங்கள அழைச்சிருக்காங்க. ஆனால் என்னுடைய யூடியூப் சேனலுங்கிறது ஒரு அனாதை போல், ஒரு கேட்பாருக்கு இடம் இல்லாத போல் இருக்குது. நான் தனிப்பட்ட முறையிலே சொல்லி கொண்டு வருகின்றேன் இதை. ஆனால் இது ஒரு கவிஞர் எழுதப்பட்டதில்லை, ஒரு பாடகர் சொல்லப்பட்டதில்லை, பாடப்பட்டதில்லை. இது தனிப்பட்ட முறையில் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். இதை யார் இதை அழைப்பாங்கன்னு தெரியல. யூடியூப் சேனலில் இல்லை நான் செத்து போனால் அவங்க செய்ய போகிறாங்களா என்கிறது எல்லாமே எண்ணிட்டு தான் இருக்குது. சொல்லிக்கிட்டு இருக்க வார்த்தை அடிப்படையில் வேணால் நான் சொல்லப்பட்டது ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு எண்களை போட்டு ஏதோ பொய்யாக்கி ஒரு பதிப்பம் விடலாம், புக்கு வெளியிடலாம். அது நடைமுறைக்கு ஒத்து வராது. எல்லா அடிப்படையிலும் எண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனால் இது இந்த யூடியூப் சேனல் இந்த என்கிற எண்ணும் எழுத்தும் கேட்டுவிட்டு இருப்போம். யாரும் பெரிய பெரிய ஆளுங்களாம் இதுக்கு வரவே இல்லை. என்னன்னு கூட என்னை யூடியூப் சேனலை பார்த்தாலே அவங்க தள்ளி விட்றாங்க. ஏன் தள்ளிட்டு போட்டுமே என்னப்போ? அந்த மண்ணுக்கும் உயிருக்கும், இந்த மண்ணுக்கு தமிழுக்குமே சம்மந்தம் இல்லாதவர்கள், இந்த மண்ணுக்கு மொழிக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள் கண்டு கொள்ளாமல் போகிறார்கள். அதனால் இந்த ஜோதிடம் என்பது நம்மளுடைய கிரேதா யுகம் தோன்றின முதற்கொண்டு ஜோதிடத்தை ஒவ்வொரு சொற்களும் மனிதனுக்கு மக்களுக்கு ஒரு யோகமாக நாம் அமைப்போம் என்று சொல்லித்தான் ஜோதிடம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதுக்கு கிரகங்கள் அனைத்தையுமே ஒரு வழிகாட்டப்பட்டுள்ளது என்பதை இந்த காரகர் ஜோதிடம் அரியலூர் யூடியூப் சேனல் பல சொல்லி கொண்டு வருகின்றேன். ஏற்கனவே காரகர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் என்ற அடிப்படையில் சொல்லி கொண்டு இருக்கேன். அது மே மாதம் ஏப்ரலுக்கு மேலே வரும். இது தற்காலிகத்துக்காக நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன் இந்த யூடியூப் சேனலில். இதுலேயும் நீங்கள் பார்க்குறவங்க லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க, எல்லாமே செய்யுங்க. ஆனால் ஒரு மொழி ஒரு மனிதன் நினைக்கிறான் அப்படின்னாக்கா வார்த்தையில்லால் நினைக்க முடியாது, வார்த்தையில்லால் பேச முடியாது. ஒரு வார்த்தை ஒரு யோகத்தை தரும். அது நினைப்பது சரியான பலனாக இருக்க வேண்டும். பொய்யாக நினைத்தால் அவன் வாழ்க்கை பொய் தான் இருக்கும். பொய்யாக நினைக்கக்கூடாது. பொய் என்று அது முடிவு செய்ய வேண்டும், மெய் என்று இது முடிவு செய்ய வேண்டும். அந்த காரியத்தை இறங்க வேண்டும். அப்போ தான் அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும். அதனால் ரைட்டு. அடுத்ததாக தீக்குச்சியோட விதியின் 2 குறிக்கிறது. எண்கிட்ட மோதாதே என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 9. அதற்குரிய எண்கிடம் 4, 6, 2, 5, 6, 5, 8 எல்லாம் கூட்டாக 36. அதோடைய விதிங்கிறது 9. அப்போ எண்கிட்ட மோதாதே என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 9. 9ஆம் இடத்து பலன் வருகின்றது. அந்த 9ஆம் அதிபதி கிரகம் மிகப்பெரிய அமோகமான நல்ல பலனுள்ள கிரகங்கள், அற்புதமான கிரகங்கள். அதான் எண்கிட்டே மோதாதே. அப்போ பாவ கிரகத்தை கூட வின் பண்ணக்கூடியது அந்த 9ஆவது விதியின் கிரகம்தான். அப்போ எல்லாத்துக்குமே ஒரு தீர்ப்பு சொல்றதும் வழிநடைப்படுத்துறதும் அந்த 9ஆவது விதி தான். அடுத்ததாக குட்டிக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான விதி எண் 2. அதுக்குரிய எண்களிடம் 3, 2, 6 எல்லாம் கூட்டினாக்க 11. அதோடைய விதி என்கிறது 2. அப்போது குட்டி என்ற சொல்லுங்கிறது நாய்க்குட்டியாக இருக்கலாம், ஆட்டுக்குட்டியாக இருக்கலாம். இந்த 2-3 வகைகளுக்கு குட்டின்னு சொல்லுவோம். அப்புறம் பிள்ளைகளை வளம் குட்டின்னு சொல்லுவாங்க. அது வயசு கோளாறு.
ஆனால் அதான் குட்டியோட விதிங்கிறது 2. அப்போது குட்டி என்ற ஒரு பலனை கொடுப்பது 2ஆம் இடத்து பலன். அந்த 2வது எண்கிறது ஏற்றுக்கொள்கிறது, அதை வழிநடத்தப்படுகிறது. 2ஆம் நம்பர் தான் குட்டி என்று சொல்லுக்கு அதிகாரம் பலனை கொடுக்கப்பட்டு வருகிறது. சரி, ரைட்டு. வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். எல்லோரும் இதை கேட்டுக்கொண்டு சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.